அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை மற்றும் முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கின்றது. நபிமார்கள் மற்றும் சத்திய சஹாபாக்கள் 6 ஷிஃபத்துகள், மிகவும் முக்கியமான 6 ஷிஃபத்துகளை கொண்டு வாழ்ந்தார்கள். அவைகள் கலிமா தய்யிபா, லா இலாஹா இல்லல்லாஹ், தொழுகையை நிலைநாட்டுவது, ஐவேளை தொழுகையை நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னதாக 50 வேளை தொழுகையாக இருந்தது. இவைகளை நிலைநாட்டுவது, இமாம் ஜமாத்துடன் தொழுவது நேரத்துடன். மூன்றாவது இலிமை கற்றுக்கொள்வது, தீனுடைய இலிமை கற்றுக்கொள்வது மற்றும் திக்கிர் செய்வது, அல்லாவை திக்கிர் செய்வது, லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று. இக்லாஸை கடைபிடிப்பது, இக்ராமை கடைபிடிப்பது மற்றும் தாவத்தை இலல்லாஹ். கலிமாவுடைய சிறப்புகள் அவைகள். முதலாவதாக கலிமா தய்யிபாவின் சிறப்புகள் குர்ஆனின் மூலமாக குறிப்பிடப்படுகின்றது. கலிமா தய்யிபா பரிசுத்த வாசகம். இரண்டாவது கவுலே சாபித், உறுதியான சொல். கலிமத்துத் தக்வா பக்தி வாசகம். மஹாலித்துஸ் சமாவாத்தி வல் அர்ஸ், வானங்கள் பூமி ஆகியவற்றின் திறவுகோல். இமாம் கஜ்ஜாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், கலிமா என்பது கலிமா தௌஹீத் என்று கூறப்படும், கலிமா இஹ்லாஸ் என்று கூறப்படுகிறது, கலிமா தக்வா என்று கூறப்படுகிறது, கலிமா தய்யிபா என்று கூறப்படுகிறது, உர்வத்துல் உஸ்ஹா என்று கூறப்படுகிறது, தாவத்துல் ஹக் என்று கூறப்படுகிறது. ஏழாவதாக சமனுல் ஜன்னா என்று அழைக்கப்படுகின்றது. ஆக லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது வஸ்துக்களால் ஆகும் என்கின்ற தவறான நம்பிக்கையை உள்ளத்திலிருந்து எடுத்துவிட்டு அல்லாவால் ஆகும் என்கின்ற நம்பிக்கையை மனதில் உறுதியாக கொள்வதாகும். அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன், அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்று மனதில் உறுதி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒருவனே நாயனாக இருக்கின்றான், அவனையே வணங்க வேண்டும் என்பதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா. அதாவது ஒரு தராசு தட்டில் லா இலாஹா இல்லல்லாஹ் வைத்துவிட்டு மறு தராசு தட்டில் வானங்கள் பூமி, 7 வானம் 7 பூமி மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் வைத்தால் அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ்வுடைய கலிமாவே உயர்ந்து விடுகிறது, தராசு தட்டில் உயர்ந்து விடுகிறது. ஆகவே இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை நாம் ஓதுவோமாக அனுதினமும். இதன் மூலமாக நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவோமாக.